கால் கூசல அபிநயம் பிடிச்சு ஆடுறவதானே நீயும் அவர் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பின்ன எதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவில் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? அவர் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு தவிச்சுட்டு இருக்க. அது என்னாச்சுன்னா, நான் கோயிலுக்கு போயிருந்தேனா அந்த சுதர்ஷன் வர வெள்ளிக்கிழமை நமக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்துக்கு உனக்கு தங்கத்துல ஒரு மோதிரம் பரிசா கொடுக்கலான்னு நான் யோசிச்சிருக்கேன். நீ கூட நகை கடைக்கு வந்தீன்னா உன் விரல் அளவை பார்த்துட்டு உன்னுடைய ரசனைக்கு ஏத்த மாதிரியே ஒரு மோதிரம் செஞ்சிடலாமே. என்ன கௌசல்யா, மோதிரம் எடுக்க வான்னு ஒன்னு கூப்பிட்டா ஏன் இப்படி சைலண்டா நிக்கிற? வா வா போலாமா. மோதிரத்தை வாங்கிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டு நான் உன்னை திருப்பி டிராப் பண்ணிடுறேன் வீட்ல. இங்க பாருங்க, நமக்கு இன்னும் நிச்சயம் கூட ஆகல. அதுக்குள்ள நகை கடை ஹோட்டல்ல தெரிஞ்சா பாக்குறவாளுக்கு என்னை பத்தி தப்பா தோணாது. நான் வரல. கௌசல்யா, உன்னுடைய தயக்கத்துல இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது. நீ யார் கூட வர? உன் கழுத்துல தாலி கட்ட போற என் கூட தானே வர? வா 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 ப்ளீஸ் வா போலாம். இங்க பாருங்க, நான் முடிவெடுத்து ஒரு வார்த்தை சொல்லிட்டேனா அதுல இருந்து மாறவே மாட்டேன். ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க, நான் வர மாட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க வராதீங்க. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் தயவு பண்ணி இனிமே இந்த மாதிரி பார்க்க வராதீங்க. எனக்கு நல்லது. சாரி கௌசல்யா, நான் இங்க வந்தது உனக்கு கடைக்கு அழைச்சது. ஐயோ சாரி சாரி கௌசல்யா, நான் வரேன். கௌசல்யா, நான் உன்ன அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். ப்ளீஸ் என்னை வெறுத்துறாத, அதை மட்டும் புரிச்சுக்கோ. யாரோ வடக்கத்திக்காரருக்கு பிறந்த குழந்தை ஊர்லாம் பேசிக்கிறாமா. அவன் நடத்தியே சரியில்லையாமா. துளசி பெரும்பாலும் ஊர்ல இருக்கிறது இல்லையா, சிங்கப்பூர்காரனா, கடலூர்ல இருக்கானா. பெரும்பாலும் அங்கேயே போயிடலாமா. சரி, அவளுக்கும் ஜீவனம் நடக்கணுமே. கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும்னு சொல்லுவாங்க. என் தெய்வமே இப்ப தெய்வத்தை கும்பிட்டு இருக்கு. அவர்கிட்ட இத்தனை வருஷம் நான் பிரிஞ்சிருந்ததுக்கு மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்துருவோம். என் கிருஷ்ணாவோட அப்பா கிடைச்சா போதும். கோயிலுக்குள்ள வரைய உனக்கு கால் கூசல? அபிநயம் பிடிச்சு ஆடுறவதானே நீ. எந்த நேரத்துல எப்படி வேணாலும் முகத்தை மாத்தி. இது கடவுள் இருக்கிற சன்னிதானம், நல்லவங்க நடமாடுற இடம். உன்ன மாதிரி கைகாரியங்களுக்கெல்லாம் இங்க இடம் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இங்க வரதுனாலதான் கோயிலோட புனித தன்மையை கெட்டு போடுறாங்க. மனசுல ஒருத்தனை நினைச்சுட்டு அவன் கூட பழகிறது, அப்புறம் அவனை ஏமாத்தி விட்டுட்டு வேற வழியில வாழ்க்கை நடத்தணும். ஏய், உன்னை யோக்கியமானவன் உத்தமி பத்தினின்னு நினைச்சுட்டு என் குடும்ப கௌரவத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி சுத்தின பாரு. என்ன பைத்தியமாகிட்ட, பைத்தியமாகிட்ட. அதுக்குதான் பெரியவங்க சொன்னாங்க, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு, கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை எடு. அது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லடி, காதலிக்கும் போதும் அதெல்லாம் பார்த்திருக்கணும்னு நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். காதலிக்கும் போதும் அதெல்லாம் பார்த்திருக்கணும்னு நான் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன்.
அப்புறம் வா. காதலிக்கிறது ஒருத்தனை காலி கட்டிக்காம உள்ள பொத்துக்கிறது இன்னொருத்த கூட. ஆமா, அந்த குழந்தை உன்னை அம்மா அம்மான்னு பாசத்தோட கூப்பிடுறத, அது எனக்கு யார் அப்பான்னு கேட்டா யார் பேரை சொல்லுவேன்? மறந்து போய் கூட என் பேரை சொல்லிட. அந்த பாவம் உன்னை 7 ஜென்மத்துக்கும் விடாது சொல்லிட்டேன். ஆமா, உன கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போயிடுச்சுன்னு நினைச்சுக்குமா? உன்னோட பொண்ணுக்கு 7 வயசு தான் ஆகுது. அவளுக்கு இப்ப நீ கண்ணை மூடி வச்சிருக்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவளுக்கு உலகம் என்னன்னு தெரிஞ்சு கேள்வி கேப்பா பாரு. அன்னைக்கு என்ன பார்த்து மானம் தாங்காம நிரந்தரமா கண்ணை மூடிடுவடி. வரதோ புனிதமான கலை, அதை காட்டி யாரையும் மயக்க இல்லை. நடராஜர் உன்னை கண்டிப்பா தண்டிப்பார், கண்டிப்பா தண்டிப்பார். சுதர்சன், பேசிட்டியா? உன் மனசுல இருக்கிறதெல்லாம் பேசி கொட்டிட்டியா? உன்னை ஹீரோ இருக்கும் இல்லாதவன் தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ ஒரு மனுஷனே கிடையாதுன்னு. என்னையா பெரிய குளம் குளம்னு பேசுற? மனசு ஒரு சாக்கடை. ஒரு பொண்ணோட உண்மையான காதலை புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் காதலை பத்தி எதுக்கு பேசுற? என்ன என்ன சொன்ன? என் பொண்ணுக்கு அப்பா பேரை சொல்லிட்டியா? நான் கேக்குறேன். என் மனசாட்சிக்கு தெரியும் அவளோட அப்பா யாருன்னு. உங்க அம்மா உங்க அப்பா கையால தாலி கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நீ பிறந்த. அதனாலதான் அவரை வந்து நீ அப்பான்னு கூப்பிடுற. ஆனா உங்க அம்மா மனசுக்கு தான் தெரியும் உங்க அப்பா யாருன்னு. ஏன் கத்துற? உங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன உடனே ரோஷம் பொங்குது இல்ல? அதே மாதிரிதான் எனக்கும். உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் கருப்பு சொந்தம் இல்ல, எனக்கும் தான் அது சொந்தம். பிச்சை எடுத்தா கூட ஒரு பொண்ணு கற்போட வாழணும்னு தான் நினைப்பா. அதுதான் இந்த மண்ணோட தனி சிறப்பு. நான் கோயிலுக்கு வந்தா புனிதம் கெட்டுடுமா? என்ன நட்டாத்துல விட்டுட்டு போன நீ இங்க நிக்கிறியே, இப்ப புனித கிடல? நான் எதுக்காக இங்க வந்தேன் தெரியுமா? நீ இங்க வருவ, உன்னை பார்த்து நான் மன்னிப்பு கேட்டு உன்னோட சேர்ந்து வாழலான்னு நினைச்சேன். தப்பு பண்ணிட்டேனா? தப்பு பண்ணிட்டேன். நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு 2 தான். ஒண்ணு உன்னை காதலிச்சது, 2வது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் பாரு. அதுதான் நான் செஞ்ச தப்பு. என்னை காதலிக்கும் போது என் இதயமே நீதான்னு அடிக்கடி சொல்லுவல. அப்படி ஒரு இதயம் உண்மையிலேயே உனக்கு இருந்தா தனியா இருக்கும் போது நினைச்சு பாரு. அது சொல்லும் நான் யாருன்னு. நான் எப்படிப்பட்டவனு தில்லை நடராஜருக்கு நல்லாவே தெரியும். என்ன தண்டிக்கணுமா இல்ல உன்னை தண்டிக்கணுமான்னு அவருக்கு நல்லா தெரியும். பார்ப்போம்.
புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் காதல பத்தி எதுக்கு பேசுற? நான் வாழ்க்கையில செஞ்ச பெரிய தப்பு ரெண்டே தான். ஒண்ணு உன்னை காதலிச்சது. எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அதுதான் நான் செஞ்ச தப்பு. துளசி, என்னாச்சுமா? ஏன் அழற? என்னம்மா, என்னாச்சுமா? சொல்லுடா. நீ அழுத பார்த்தா ஏதோ நடக்கக்கூடாத அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு எனக்கு தோணுது. சொல்லுடா துளசி, அழாதம்மா. நீ அழறத பார்த்தா எனக்கு என்னமோ ஏதோன்னு பயமா இருக்குமா. கண்ணை தொடச்சுக்கோ. என்ன இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நீ எதுக்குமே அழமாட்டியே. ஏன்டா இன்னைக்கு மட்டும் இப்படி அழுவுற? என்ன நடந்தது சொல்லு. நான் கோயிலுக்கு போன போது அந்த சுதர்சனா இப்படி வந்து படுத்துனுட்டியேடா. சுதா 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 கண்ணை முழிச்சு பாருடா. சுதா சுதா அக்கா வந்திருக்கேன்டா. ஐயோ, என் சுதர்சனை பாருங்க. மூச்சுக்கு 300 வாட்டி அக்கா அக்கான்னு சொல்லுவியேடா. டேய் சுதா, அக்கா வந்திருக்கேன்டா. டேய் கண்ணா, சுதா கண்ணை திறந்து பாருடா. ஐயோ கடவுளே, அங்க வேலை இங்க வேலை ஓடிண்டே இருப்பியே, இப்படி ஓஞ்சு போய் படுத்துட்டு இருக்கேடா. ஐயோ, யார் கண்ணடா உனக்கு பட்டுது? நீ இல்லாம அந்த ஆமே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறதுடா. ரங்கநாயகி, அழாதம்மா. சுதர்சனுக்கு ஒண்ணும் இல்ல, லேசா நெஞ்சு வலி. இதுக்கு போய் ஐயோ, நெஞ்சு வலியா? என் தம்பிக்கு நெஞ்சு வலி வர அளவுக்கு எந்த அதிர்ச்சியும் வரலையே. ஐயோ சுதா, நான் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருடா? என்னாச்சு துளசி? அக்கா, அது வந்து என்னாச்சுன்னா, நான் கோயிலுக்கு போயிருந்தேனா, அந்த சுதர்சன் அவர் நல்லா இருக்கணும்னு தானே நான் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆனா அவரு என்ன தப்பா பேசிட்டாரு. என்னது தப்பா பேசினானா? என்ன சொன்னா? நான் சரியில்லையா? கேவலமான வார்த்தைகளால என்ன ரொம்ப அசிங்கமா பேசிட்டாருக்கா. என்னால தாங்க முடியலக்கா. அவருக்குள்ள இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் பேசுவார்னு நான் நினைக்கவே இல்லக்கா. போதும், இது அழ வேண்டிய விஷயம் இல்ல, ஆத்திரப்பட வேண்டிய விஷயம். கொட்ட கொட்ட குனிற கதையா? நம்மளை என்ன கிள்ளுக்கிறேன்னு நினைச்சிட்டானா அந்த சுதர்சன்? கேடு கட்ட பைய. அவன் நல்லா இருப்பானா? அவன் அப்படியே. அக்கா, அவரை நீங்க சபிக்காதீங்க. ஓ மனசுல தான் இன்னும் ஈரம் இருக்கு, ஆனா அவன் மனசு கல்லாத்தான் இருக்கு. கல்லுக்குள்ளையும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஈரம் இருக்கும்க்கா. அதனாலதான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்ந்து கெட்டேன்னு சொல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றியே, இது எப்பதான் அந்த சுதர்சனுக்கு புரிய போகுதோ? புரியும்க்கா.
புரியும். எப்படியோ போ. இவ்வளவு நேரம் ஆச்சு, உன் ஃப்ரெண்ட் இன்னும் காணோம். கண்டிப்பா வருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாரு. ஆமா, அவர் பேர் என்னன்னு சொன்ன? அருண் நம்ம சீதாவோட ஃப்ரெண்டா. பெங்களூர் கல்யாணத்துக்கும் வந்திருந்தாராம். அந்த மோதிரம் யாருன்னு கேட்டு காண்பிச்சா கண்டிப்பா சொல்லிடுவாரு. கௌசல்யா, உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வேற யாருக்கும் ஏற்படக்கூடாதுடி. வயசான ஹார்ட் பேஷண்ட் அப்பா, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியும் நீ ஆறுதல் பட்டுக்க முடியாது. உன் தங்கச்சிக்கிட்டையும் சொல்ல முடியாது. பாவண்டி நீ. நடந்த சம்பவத்தை நினைச்சு நீ எந்த அளவுக்கு வருத்தப்படுவ. சோகத்தை பகிர்ந்துக்க கூட முடியாத உன்னுடைய நிலைமையை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குடி. எனக்கு ஏற்பட்ட இந்த சம்பவத்துக்கு காரணமா இருந்தவனை கண்டுபிடிச்சு, ஏன்டா இந்த மாதிரி பண்ண சண்டாளா, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு திட்டி தீக்கணும். திட்டி தீத்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா என்ன? இந்த பிரச்சனைய ஏதோ ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துடுறதுதான் நல்லது. அவன் யாருன்னு தெரிஞ்சு அவனை திட்டுறதால பிரச்சனைக்கு தீர்வு வராது. ஒருவேளை பிரச்சனை இன்னும் அதிகமானா எனக்கு இதுல உடன்பாடே இல்லை. உன்னுடைய வற்புறுத்தலுக்காக தான் அருண் இங்க வர சொல்லியிருக்கேன். முதல்ல அருண் இங்க வரட்டும், அவர்கிட்ட பேசி பார்க்கலாம். அவருக்கு இந்த மோதிரம் யாருதுன்னு தெரியுதான்னு பார்க்கலாம். ஆமா, இந்த மோதிரத்தோட சொந்தக்காரரை எதுக்கு தேடுறோன்னு அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டியா? என்னடி இது எல்லார்கிட்டயும் சொல்ற விஷயமா? பயப்படாத, நானும் ஒரு பொண்ணு தான், அதுவும் உன் ஃப்ரெண்டு. கவலைப்படாத, இந்த ரகசியத்தை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் அருண். ஹாய். இவ பேர் கௌசல்யா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களா? வழியில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், சாரி. அருண், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க உதவி எங்களுக்கு தேவைப்படுது, அதனால தான் உங்களை வர சொன்னேன். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த மோதிரம் பெங்களூர் லாட்ஜில் கிடச்சிது. கண்டிப்பா யாரோ உங்க ஃப்ரெண்டு தான். இந்த மோதிரத்தை யார் போட்டிருந்தான்னு சொல்ல முடியுமா? இந்த மோதிரம் யாரோ என் ஃப்ரெண்டு கையில் தான் பார்த்தேன். சரியா ஞாபகம் வரலையே. சாரிங்க, ஞாபகம் வரல. கரெக்டாக ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சாரி. என்ன நான் வரேன். கௌசல்யா, கவலைப்படாத, இதான முதல் முயற்சி. பார்ப்போம், தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். மனசை கலந்து விடாத. இந்த மோதிரத்துக்கான சொந்தக்காரனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். அவன் கண்டிப்பா நம்ம கையில மாட்டுவான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டி, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. உன் நெஞ்சில நான் தான் இருக்கேன்னு சொல்லுவியடா அடிக்கடி. இந்த நெஞ்சு வலிக்கு நானாடா காரணம். அதிக வேலைகளை உன் மேல சுமத்தி இப்படி அநியாயமா படுக்க வச்ச பாவி ஆயிட்டேனடா, பாவி ஆயிட்டேனே. ராஜா, சுதா, இங்க பாரு ரங்கநாயகி, ரங்கநாயகி, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். ரங்கநாயகி ப்ளீஸ் அழாதம்மா. ரங்கநாயகி, சுதர்சனுக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒன்னும் ஆகாது, பயப்படாத. என்ன பாருடா, அக்கா வந்திருக்கு, கண்ணை திறந்து பாருடா சுதா. மாமா, சொல்ல மறந்துட்டேனே. 10 மணிக்கு கோயிலுக்கு போறேன். அந்த அம்பாளுக்கு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ண போறேன். உங்க கவலைங்களை எல்லாம் அந்த பகவான் கால்ல எடுத்து வச்சிருங்க. விதிப்படி நடக்கிறதெல்லாம் நல்லதா தான் நடக்கும். நல்லது உங்களுக்கு இல்ல, எனக்கு. துளசி, நீ பேசுற பேச்சு வச்சு பார்க்கும்போது நீயும் அவர் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. பின்ன எதுக்கு உங்க 2 பேருக்கு நடுவில் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? அவர் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு தவிச்சுட்டு இருக்க. நீ அவரை பாரு, அவர்கிட்ட பேசு, எல்லாம் சரியாயிடும். நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு வருது. கிருஷ்ணா,
ரத்னா என்னடி பண்ணிட்டு இருக்க? விளையாடிட்டு இருக்கேம்மா. எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கணும். ஒண்ணு விளையாட்டு இல்லைன்னா பரதம். படிக்க தோணலையா? ஓ தோணுதே. அப்புறம் ஏன் புஸ்தகத்தை வச்சுட்டு சும்மா இருக்க? எடுத்து படி. படிக்கிறேம்மா. என்னடி அலட்சியமா பதில் சொல்ற? படிக்கிற விஷயத்துல எல்லாம் செல்லம் கொடுக்க மாட்டேன். படி ஒழுங்கா. சரிம்மா. ஆறுவது சினம். என்னடி எனக்கே சொல்றியா? புக்ல அப்படிதானே போட்டிருக்கு. எப்படியோ போ. ஏண்டி மணிமேகலை சரியான ஸ்டெப்ஸ் போட மாட்டியா? உங்க அம்மா உனக்கு சூடு போட்டாதான் சரியா வரும். சௌக்கியமா இருக்கீங்களா மாமா? என் சௌக்கியத்தை விடு. நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? என் மண்ணியத்துக்கு போயிட்டு இருக்கேன். என்ன ரங்கநாயகி அம்மாவை பாக்குறதுக்கா? ரங்கநாயகி பார்த்து எனக்கு என்ன? இல்ல அவன் தான் என்கிட்ட பேச போறாளா? அது அவன் தம்பி சுதர்சன் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமாவா? உனக்கு விஷயமே தெரியாத? அந்த ஆத்துல காட்டு வான மாதிரி எல்லாத்தையும் இழுத்து போட்டு அவன் தானே செய்வான். அவன் இப்ப நெஞ்சு வெளியில படுத்து படுக்கையா இருக்கான்.